ஏமே நான் தான் இனிமேல் புது கேமராமேன்னு சொன்னேன். பார்த்தா சமைக்க போகிற நேரத்தில் பிஸ்கெட் தின்னுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வா, ஆரம்பிக்கணும். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க. அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு சிக்கன் வந்து நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு அதை ஒரு ஓரமாக மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மசாலா அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துங்க. அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அப்புறம் அதில் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரெட்டு செட்டில் ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிங்க. அதை நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு அதில் சிக்கன் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வரைக்கும் சிக்கன் மசாலா சேர்க்கல. இப்போ தான் என்ன பண்ணுங்கன்னா சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி இந்த மசாலா அதை வந்து நல்லா இதை எடுத்து உள்ளெல்லாம் எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து சிக்கன் மேலே ஊற்றிடுங்க. நம்மளுக்கு சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானது. பிராய்லர் கோழியாக இருந்தால் அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் சிக்கன் நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பிரட்டி விட்டுகிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வந்துருச்சு. அது கூட இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பெப்பர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அப்படி உங்களுக்கு காரத்தவும் சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டீங்க அப்படின்னா சுவையான பெப்பர் சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, எனக்கு இன்றைக்கி நான் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா, கேமரா எடுக்கிறப்பான்ட்டு டிவியில் உட்காந்து சின்சான் பார்த்துக்கிட்டு இருக்கு. சமையலே முடிய போகுது. எங்கம்மா போனேன்? சமையலுக்கு ஹெல்ப் பண்ண வர நீ? அது அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நடக்குது? ஓ, சட்டி சோறா? சரி சரி சரி, செய்யுங்க செய்யுங்க. இவ்வளோ நேரம் கேமரா எடுக்கிறதுக்கு வரல, சோறு திங்க வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம செஞ்ச அந்த சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு 35 சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள்.